சென்னை பரங்கிமலையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் ராணுவ வீரர்களின் பயிற்சி நிறைவை ஒட்டி சாகச நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. அதனை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். ராணுவத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு சென்னை அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 230 ஆண்கள், 33 பெண்கள் மற்றும் 16 வெளிநாட்டு வீரர்கள் என மொத்தம் 279 பேர் பயிற்சிகளை இந்த மாதம் நிறைவு செய்துள்ளனர். இந்த பயிற்சி மையத்தில் மட்டும்தான் பெண்களுக்கென சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. A training can be basically split into two. One is the physical part of it and the other is the academics. So we have the physical training that happens on a daily basis along with the academics. So physical training includes everything from push-ups to heaving, and we have running, and we have endurance runs and runs like Josh runs, which are like competitions. And academics include subjects, a lot of subjects which includes all through military history and tactics. So there are a lot of subjects that go through, and we have regular examinations for the same. இங்கு ராணுவ அதிகாரிகளுக்கான குதிரை சாகசம், தற்காப்பு, ஆயுதங்களை கையாளுதல், ராணுவ கல்வி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன. தேர்ச்சி பெற்ற இளம் வீரர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் நடத்திய பின்னர் அவர்கள் பயிற்சிகளை நிறைவு செய்து கொள்கின்றனர். பயிற்சி நிறைவு செய்து ராணுவத்தில் சேரவுள்ள வீரர்களின் குடும்பத்தினர் ஏராளமானோர் இந்த நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பயிற்சி முடித்த வீரர்கள் இந்த நாளுக்காக ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருந்ததாக தெரிவித்தனர். அம்மா அப்பா வந்திருக்காங்க என்னோட பாசிங் அவுட் பரேட்க்கு 11 months முன்னாடி, தட் இஸ் October 4th 2014 இந்த அகாடமி ஜாயின் பண்ணேன். இட்ஸ் வெரி ப்ரெஸ்டீஜியஸ் அகாடமி. 11 months அப்புறம் இன்றைக்கி 12th September பிஓபி முடிச்சு அம்மா அப்பா வந்திருக்காங்க ஸ்டார்ஸ் எடுக்க. திஸ் இஸ் த மூமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஆல் மை லைஃப். நான் இஸ்ரோவில் இருந்தேன் இதுக்கு வரதுக்கு முன்னாடி. ஐ டென்ட் லைக் தட் லைஃப். இஸ்ரோவில் ஆஃபீஸ் போயிட்டு அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஐ வாண்டட் டு டூ சம்திங் அவுட் ஆஃப் மை லைஃப். அதனால தான் ஆர்மி ஜாயின் பண்ணேன். இப்போ நான் வந்துட்டு ஆர்ட்டிலரியில் போஸ்ட் ஆகிருக்கேன். இட்ஸ் வெரி குட் ரெஜிமெண்ட். நாட்டுக்கு சேவை புரிவதை ஒவ்வொரு ராணுவ வீரனும் பெருமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நிறைவு விழாவில் கலந்து கொண்ட ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். நிஷா சேகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.